அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றைய ஒரு மாலை ஒரு 7 மணி வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுட்டோம். எப்படி ரிசல்ட் பார்க்குறது, எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னையிலிருந்து கரெக்டாக 13 நாள் வந்து கரெக்டாக டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 13 நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் முடிச்சிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், ஸோ எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், எஸ்எம்எஸ் மெயில் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் சரி, அரசு துறையிலேருந்து வர எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து உடனுக்குடனே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது, எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஒரு வழியாக நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸில் எப்படி ரிசல்ட் வரும், இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னமும் சொல்கிறேன், மெரிட் லிஸ்ட் 2 வந்து வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து எல்லோரையும் பார்த்துட்டீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி டவுன்லோட் பண்ணணும், பிடிஎஃப் எல்லாமே தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறது என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு போகணும், எத்தனை வெரிஃபிகேஷன் நடக்கும். இப்போ வந்து மெரிட் லிஸ்ட்டு 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 3 விதமான வெரிஃபிகேஷன் நடந்திருக்குது. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், செகண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எஸ்பி ஆஃபீஸில் போய் உங்களோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 விதமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் 2க்கும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், அதே மாதிரி எத்தனை வெரிஃபிகேஷன் வைப்பாங்க, இது எல்லாமே இப்போ வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். எல்லோரும் கொஞ்சம் கவனமாக தெளிவாக கவனிங்க. யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை தெரியாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ்லாம் எத்தனை கொண்டு போகணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல். ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 4. ஓகேங்களா? 4 வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்ததாக உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட். இது இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதுவுமே எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலரில் சைன் பண்ணுற ஒரு ஆஃபீஸர், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர் சைன் பண்ணுற அந்த சர்டிஃபிகேட் தான் இதில் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் க்ரீன் கலரில் சைன் பண்ணுற ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து செக்அப் பண்ணி ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? அடுத்ததாக நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி இடபிள்யூ கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து பிசியாக இருக்கீங்க அப்படின்னா பிசிக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன கேட்டகரியில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் அதோட சர்டிஃபிகேட்டுமே வேணும். ஓகேங்களா? ரெண்டுமே கண்டிப்பாக வேணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும். இது எல்லாத்துமே ஒரிஜினல் எல்லாமே 2 இல்லை 3 செட்டு ஜெராக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் கொண்டு போயிருங்க. அது ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் 2க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ரெண்டாவது வெரிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ ஒரு வேளை வந்து நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, 2 நாள் இல்லை 3 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த நாளைக்குள்ளே நீங்கள் அதை ரெடி பண்ணி 2வது வெரிஃபிகேஷனில் முடிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன், 2வது வெரிஃபிகேஷனில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போது 3வது வெரிஃபிகேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன்லேயும் முடிச்சிட்டிங்க, 2வது வெரிஃபிகேஷன்லேயும் முடிச்சிட்டிங்க, இல்லை ஒரே வெரிஃபிகேஷனில் தெளிவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 2லேயும் கரெக்டாக முடிச்ச 2 லிஸ்ட்டில் முடித்தவங்களுக்கும் சரி, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே எல்லாமே தெளிவாக முடிச்சவங்களும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அங்கே சப்மிட் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து மெசேஜே அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிட்டோம். நீங்கள் அங்கே ஒரு லெட்டரே எழுதி கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்கள் லெட்டர் அங்கேயே திரும்ப ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்பி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்க சொல்கிற ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து ரெக்கார்டு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ரெக்கார்டு மீன்ஸ் அதாவது நீங்கள் ஒரு லெட்டர் நாங்கள் இவங்களது எல்லாமே சரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் இவங்க டாக்குமெண்ட்டில் நாங்கள் சரி பார்த்துட்டோம், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க எந்த இடத்துக்கு போஸ்டிங் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் 15 நாள் ட்ரைனிங் எடுக்கணும். இதுதான் 3வது வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ இதுதான். ஓகேங்களா, 15 நாள் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப்பில் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதேமாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எங்கே போகணும் அப்படின்றது உங்கள் மொபைல் நம்பருக்கும் சரி மெயிலுக்கும் சரி அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகணுமா, இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். உங்கள் மெயில்லேயே வந்து அனுப்பியிருப்பாங்க எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஒரு சில எல்லாருக்குமே காமனாக எஸ்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ஒரு மாவட்டத்தில் வந்து மாற்றலாம். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் மெயில் செக் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்எம்எஸும் வந்திருக்கும், மெயிலும் வந்திருக்கும். செக் பண்ணுங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்ட்டில் தான் கேட்பாங்க. இதுதான் காமனாக எல்லாமே கேட்குறாங்க. ஓகேங்களா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு இதை கண்டிப்பாக கொண்டு போங்க எல்லாருமே. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நிறைய இதில் வந்து செலக்ட் ஆகலை ப்ரோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட 2வது லிஸ்ட்டில் என்னோடய நேம் வரல, நான் என்ன பண்ணுறது, ஸோ 3வது லிஸ்ட் எப்போ வரும், மொத்தம் எத்தனை லிஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 8லேருந்து 9 லிஸ்ட்டு வரும். கிட்டத்தட்ட இன்னுமே வந்து இப்போ 2 லிஸ்ட்டு தான் வந்துருக்குது. இன்னும் 5லேருந்து 6 லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் லிஸ்ட்டு வரும். ஸோ அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 5லேருந்து 6 லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகுதுங்க, அடுத்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செலக்ட் ஆனவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேறு ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதான் அப்டேட். மறக்காமல் ஒன் செகண்ட் நமது சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 5 பேருக்காக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, வெல்கம்.